ஹலோ மை பிங்க் க்ளவுடிஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு 5 பேசிக்கான தோசை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து தோசை பேட்டர் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் எப்படி பண்ணுறதுங்கலாம் நான் சொல்லலை. தோசை பேட்ரு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணியும் உப்பும் கலந்துக்கோங்க. வீட்டு மாவாக இருந்தால் இந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுங்க. கடை மாவாக இருந்தாலும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. இதுதான் கரெக்டான பேட்டர். ஸோ இப்போ வந்து கல்லை வந்து மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாக இருந்தால் மாவு வளர்க்க வராது. நீங்கள் தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி தோசைக்கல்லை வந்து நல்லா தொடச்சி சுத்தமாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி. அப்புறமா கொஞ்சம் அகலமான கரண்டி இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அதில் பாதி கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக ரொட்டேட் பண்ணணும். இந்த டைப் தோசை வந்து நெய் ரோஸ்ட்டு பண்ணுறது எப்படின்னு தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். கீ ரோஸ்ட்டுக்கு வந்து ஒரு சைடு வேக வச்சாலே போதும். தோசை ஊற்றின பிறகு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து முக்கால்வாசி தோசை வெந்த பிறகு தான் நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கணும். நீங்கள் வந்து நெய் எண்ணெய் ரெண்டுமே கலந்து கூட வச்சுக்கலாம். நம்ம ஒரு சைடு வேக வைக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரஷ் வச்சுருந்திங்கன்னா அது மேலே நல்லா அப்படி கோட் பண்ணிக்கோங்க. நெய் ரோஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு தான் வேக வைக்கணும். அதனால் ஒரு சைடு வேக வைக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெயோ இல்லை நெய்யோ மேலே அப்ளை பண்ணால் தான் வேகும். ஸோ இப்போ இந்த மாதிரி கலரில் இந்த டெக்ஸ்டரில் வந்த பிறகு தான் நம்ம தோசையை எடுக்கணும். அப்போ தான் கல்லுலேருந்து அழகாக எடுக்க வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு நெய் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து நான்ஸ்டிக் கல் வச்சுக்கோங்க. இல்லைன்னா வீட்டில் அடிக்கடி யூஸ் பண்ணுற பழகுற கல் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மீடியம் சைஸாக தோசை போட போகிறோம். அதாவது ரொம்ப மொத்தமாக இல்லாமல் ரொம்ப மெலிசாக இல்லாமல் நடுவால் ஒரு ஸ்டேஜ். இதுதான் மேக்ஸிமம் எல்லாருமே சாப்பிடுவாங்க இந்த மாதிரி தோசை தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி வளர்த்து விட்டுருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா தோசை வளர்க்கவே வராது. ஸோ மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தோசை ஊற்றின பிறகு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தோசை முக்காப்பதம் வெந்த பிறகு சைட்ஸில் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பக்கம் வேகிறதுக்கு சென்டரில் கொஞ்சமாக எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்றிக்கோங்க. கல் மாவு அது மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா தோசை எண்ணெய் ஊற்றாமலே சூப்பராக வரும். இந்த டயட் பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து தோசை சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட பண்ணலாம். அதாவது மாவு கரெக்டாக இருக்கணும், தோசை கல்லோட சூடு கரெக்டாக இருக்கணும். அதுதான் எல்லா தோசைக்குமே அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக வரும். எஸ்பெஷலி நான் டயட் பேஷண்ட்டுக்கு சொல்கிறேன். அவங்க வந்து எண்ணெயை மேலே ஊற்றியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு. ஸோ இந்த மீடியம் திக்னஸ் தோசை இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் கரெக்டான திக்னஸில் இருக்கணும். அடுத்தது வந்து ரொம்ப மொத்தமான தோசை, கட்டை தோசைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து 2 கரண்டி மாவு தாராளமாக எடுத்துக்கோங்க. ரொம்ப வளர்க்காமல் இந்த மாதிரி சின்னதாக வளர்த்துக்கோங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அது அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி முக்கால்வாசி நமக்கு பார்த்தாலே தெரியும் வெந்த மாதிரி. அந்த மாதிரி நேரத்தில் தான் எண்ணெய் ஊற்றணும். கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை சிம்மிலேருந்து மீடியம் வச்சுக்கோங்க. நீங்கள் தோசை ஊற்ற போகிறா இருந்தால் தோசை ஊற்றின பிறகு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா முக்கால்பதம் வெந்த பிறகு திருப்பணும். தோசைக்கு வந்து ரொம்ப மெனக்கெடவுலாம் தேவையில்லை. ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் சுடுறதுக்கு பழக உங்களுக்கு நமக்கு தோசை வந்து ஈஸியாக வந்துடும். இப்போ இந்த கட்டை தோசை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து முட்டை தோசை. அதில் 2 டைப் இருக்குது. ஆம்லெட் மாதிரியும் முட்டை தோசை போடுவாங்க, ஹாஃப் பாயில் முட்டை தோசையும் போடுவாங்க. இப்போ நம்ம வந்து ஆம்லெட் முட்டை தோசை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து நெய் ரோஸ்ட்லேயும் பண்ணலாம், இல்லை மீடியமான திக்னஸில் உள்ள தோசையிலையும் பண்ணலாம். இப்போ நான் வந்து மீடியமான திக்னஸ் தோசையில் தான் பண்ணுறேன். ஸோ இந்த முக்கால்பதம் வெந்த பிறகு நான் வந்து எண்ணெய் விட்டுக்கிறேன். சென்டர்லேயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா முட்டையை வந்து நம்ம போட போகிறோம். முட்டை வந்து நீங்கள் ஒரு பவுலில் முட்டையை கிராக் ஊற்றி அதை வந்து மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் மேலே தோசை மேலே ஊற்றலாம். இல்லைனா இந்த மாதிரி இங்கே கொஞ்சம் பிகினர்ஸை விட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து தோசைக்கல்லே நேராக முட்டையை ஊற்றி இந்த மாதிரி தோசை திருப்பிலே கலக்கி விட்டுக்கலாம். ரெண்டுமே ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் பார்த்து சென்டர்லேருந்து தோசையை எடுத்து இந்த மாதிரி திருப்பிடணும். ஏன்னா திருப்பும்போது சைட்ஸ்லாம் அடிச்சிடும். இது என்னோட அனுபவம். அதனால் நீங்கள் பார்த்து திருப்பும்போது பார்த்து திருப்பணும். இது மட்டும் நீங்கள் அந்த 3 தோசையை நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த 3 ஸ்டெப்ஸ் தோசையை மட்டும் நீங்கள் நல்லா பழகிட்டிங்கன்னா இதுவும் உங்களுக்கு ஈஸியாக வந்து. ரொம்ப தோசைக்கல்ல வேக வச்சிடாதீங்க, அப்புறம் முட்டை வந்து ரப்பர் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸாக இருக்க பிடிக்குன்னா திருப்பின பிறகு உடனே எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு பிளேட்டில் கன்வெர்ட் பண்ண பிறகு நீங்கள் அது மேலே சால்ட்டோ இல்லை பெப்பரோ போட்டுக்கலாம்.
ஸோ அடுத்தது வந்து பொடி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொடி தோசைக்கு வந்து நெய் ரோஸ்ட் மாதிரியே நீங்கள் வந்து பொடி தோசையை பண்ணினீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் பேச்சுலராக இருக்கீங்க அப்படின்னா இந்த பொடி தோசை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தொட்டுக்கையே தேவைப்படாது. நீங்கள் இந்த ஒரு தோசையிலே வந்து சாப்பிட்றலாம். பொடி தோசையை பொறுத்த வரைக்கும் நெய் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் எண்ணெய் ஊற்றலாம், மேக்ஸிமம் நெய் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நெய் ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி முக்கால்வாசி வெந்த பிறகு தான் எண்ணெயோ நெய்யோ ஊற்றணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நெய்யை ஸ்ப்ரெட் பண்ண பிறகு உடனே நீங்கள் பொடியை தூவிடுங்க. அப்போ தான் இந்த நெய் வந்து தோசையில் பொடியும் சேர்ந்து அப்சர்வ் பண்ணி கொடுக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற எந்த பொடியாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி தூவிக்கோங்க. அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெய் ரோஸ்ட் மாதிரியே தான் பொடி தோசையும் ஒரு சைடு தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். ஸோ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ நமக்கு பொடி தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து குக்கிங் கிளாஸ் வீடியோ வரும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த தோசை பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய் பாய்.